வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க தொடர்ந்து நூலகத்தில் 35 வருடம் படிச்சிருக்காங்க. மூலதனம் அப்படின்ற அந்த நூலை உருவாக்குறதுக்காக. நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க இரவு பகலாக படிக்கிறத பார்த்து அவங்களுடைய அப்பாவே பயந்து போய், மார்க்ஸு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு கண் பார்வை போயிட போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது குறைபாடுகள் வந்துடுமோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. நீ சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, எப்பவும் புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு புத்தகங்களை பயங்கரமாக ஒரு புத்தகம் எடுத்தால் அதை படித்து முடிக்காமல் வைக்கவே மாட்டார். அந்தளவுக்கு நேசிப்போட படிக்கக்கூடியவராக நம்ம மார்க்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. நம்ம மார்க்ஸ் அவங்க இறக்குற வரைக்கும் ஒரு மாணவன் போல தான் செயல்பட்டிருக்காங்க. எதையாவது சிந்திச்சுக்கிட்டு, எதையாவது எழுதிக்கிட்டு, எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம மார்க்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. 7 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு ஜென்னி அவங்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் அவங்களுக்கும் திருமணம் ஆகுது. திருமணமான பிறகு நம்ம மார்க்ஸ் அவங்க எப்பவும் போல் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜென்னி அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஹனிமூனுக்கு வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு பிறகு நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க அந்த பயணத்துக்கு 6-7 பெட்டியில் புத்தகங்கள் அடுக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாரு. அப்போ ஜென்னி அவங்க சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ புத்தகம் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைங்க, நம்ம 2 பேருமே போய் ஹனிமூனுக்கு போகிற இடத்துல படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவும் புத்தகங்களை படிக்கக்கூடியவராகவும் புத்தகங்களை நேசிக்கக்கூடியவராகவும் எழுதக்கூடியவராகவும் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. நம்ம கார்ல் மார்க்ஸ் ஜென்னி அவங்க திருமணத்துக்கு மொய் பணம் கொடுத்துருப்பாங்க. அப்படி மொய் பணமாக கொடுத்த பணத்தை வீட்டில் 2 பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மார்க்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த 2 பெட்டியுமே திறந்துருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்து போகக்கூடிய தோழர்கள் வறுமையில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான பணத்தை அதில் எடுத்துகிட்டு போட்டு அப்படின்னு ஜென்னி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஜென்னி அவங்களும் அந்த 2 பெட்டியும் திறந்து வச்சுருக்காங்க. அப்படி தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகக்கூடிய தோழர்கள் அவங்க தேவைக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. 2 வருடம் கழித்து தான் அந்த பெட்டி தீர்ந்ததாக சொல்லப்படுது. அப்போ கார்ல் மார்க்ஸ் அவங்களும் ஜென்னி அவங்களும் மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்.